ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தரும் விடிவு காலம் என்ற தலைப்பில் இன்றைய வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலத்தில் அமர இருக்கிறார். அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்ட காலம் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் தான். ஏன் அப்படின்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் தர யுகாதிபதி அப்படின்னா சனி பகவான் தான். அவரே லாபஸ்தானத்தில் இருக்கிறார். பொதுவாக சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11ஆம் இடம், இந்த 3 இடங்களில் தான் பாருங்க அதிக ஒரு யோகத்தை கொடுப்பார். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல தான் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2027 ஜூன் வரையும் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி லாபஸ்தானத்தில் இருப்பார். ரிஷபராசிக்காரர்களுக்கு மீண்டும் சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் ஆகும். அதனால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ அந்த சனி பகவானையும் குரு பகவான் வேற பார்வையிட இருக்கிறார். அப்போ உங்களுக்கு பாருங்க இன்னும் அதிர்ஷ்டம் ஆரம்பிக்க இருக்கிறது, அதிர்ஷ்டம் மேன்மை அடைய இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போகக்கூடிய ஒரு காலம் விரைவில் வர இருக்கிறது. வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படி பாருங்க இந்த மே மாதம் 26ஆம் தேதியே பாருங்க கோயில்களில் இந்த குரு பகவான் விழா நடைபெற இருக்கிறது. இப்போ குரு பயிற்சி விழா வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் அனுசரிப்பாங்க. அப்போ மே 26ஆம் தேதி பகல் 11 மணி அளவில் குரு பகவான் பயிற்சி நடைபெற இருக்கிறது. சரி, திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு கிட்டத்தட்ட 1:50 மணி அளவில், அதாவது விடிந்தால் 2ஆம் தேதி. அப்போ 2ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு குரு பகவான் பாருங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர இருக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு. சரி, இந்த குரு பகவான் பயிற்சி என்ன செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு? ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு போகிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கோட்சானத்தில் குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்வது தீமையாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்வையிட இருக்கிறார். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி சனி பகவான் பாருங்க சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இந்த குரு மறையிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள், குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்வதனால ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்காது. மேலும் குரு பகவான் 8ஆம் அதிபதி, அவர் லாபாதிபதி, அவரே லாபாதிபதி. குரு பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல மறைகிறார் குரு பகவான். ஆனால் லாபஸ்தானத்துக்கு கோணத்தில் அமர்றார். அப்போ லாப வீட்டு வேலையை தான் அதிகமாக குரு பகவான் செய்வார் இந்த காலகட்டத்தில். அப்போ லாபாதிபதி உச்சம் பெற்று லாபஸ்தானத்தையே பார்க்க இருக்கிறார். இந்த காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இப்போ ஒரு சிலர் நான் ரிஷபராசி தாங்க, எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக இல்லாத ஒரு நிலை இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு திசையில், இப்போ ராகு திசையில் ராகு புத்தி நடக்குது, இல்லைன்னா கேது ஒரு சரியில்லாத இடத்துலேருந்து திசை நடத்துகிறாரு, இல்லைன்னா ஒரு திசை நடக்குது 8 குடையுடைய சாரத்தில், இல்லை 12 குடையுடைய சாரத்திலேருந்து திசை நடத்துகிறாரு, அப்படிங்கும்பொழுது சில கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம். இந்த குரு பகவான் பயிற்சிக்கு பின்னால் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார், இது ஒரு சிறப்பு. அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானையும் குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 9க்கும் 10க்கும் அதிபதி, ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதிங்க. அவர் லாபஸ்தானத்தில் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தற்போது சனி பகவான் பாருங்க புதனுடைய சாரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னொரு யோகாதிபதி அப்படின்னு சொன்னால் புதன் பகவான், அவருடைய சாரத்தில் தான் இப்போ சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாட்களாக. அப்போ பாருங்க இந்த காலகட்டத்தில் இன்னும் கூடுதல் பலத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சிக்கு பின்னால் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம்ங்கிறது இருக்கும்.
யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கு கட்டாயம் வேலை இருக்கும், புது வேலை கிடைக்கும், உயர்ந்த பதவி கிடைக்கும், மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகள் கிடைக்கும். இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் கிட்டத்தட்ட இன்னும் 1 வருஷம் இருப்பார். அதே போல் குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்து இன்னும் 1 வருஷம் பாருங்கள் அந்த சனி பகவானையும் பார்ப்பார். அப்போ இந்த 1 வருட காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம், புது வரலாறு படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியுங்க. வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை இந்த காலகட்டத்தில் பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதாவது அதிர்ஷ்டம் உங்களுடைய வீட்டு கதவை தட்டும் இந்த காலகட்டத்தில். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு பாருங்கள் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டில் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதும் சிறப்பு. அந்த சனி பகவான குரு பகவான் லாபாதிபதி பார்க்க இருப்பதும் சிறப்பு. மேலும் அந்த சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவானை உச்சம் பெற்று அந்த சனியை பார்க்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கும், உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும், வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். அதே போல் நோய் சார்ந்த ஏதாவது பீடைகள் இருந்தாலும், அதே போல் நோய் சார்ந்த ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்பு முழுமையாக குணமடையும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் கடன் பிரச்சனையில் தவிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குங்க ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல் வேலையில் ஏதாவது பிரச்சனை, வேலை இழப்பு இருந்தால் கூட புது வேலை கிடைத்துவிடும். ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் புது வேலை கிடைக்கிறது, இன்க்ரிமெண்ட் அதிகரிக்கிறது, உயர் பதவி தேடி வர்றது, வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல். அதே போல் நீண்ட காலமாக குழந்தை இல்லைன்னா கூட, ஒரு 10 வருஷமாக குழந்தை இல்லைங்க திருமணமாகி அப்படின்னா கூட 10ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏறி குரு பகவானின் பார்வை பெறுகிறார். அப்போ 10ஆம் அதிபதிக்கு கோணத்தில் குரு பகவான் அமர இருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட 10 வருடத்திற்கு மேலே உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா கூட இந்த காலகட்டத்தில் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் லாபஸ்தானத்தில் சனி பகவான் குரு பகவான் வீட்டில் சஞ்சாரம் செய்வதனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது வேலை கிடைக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். அதே போல் முக்கியமாக வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும், சொந்த தொழிலில் விருத்தி இருக்கும். யாரெல்லாம் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பாருங்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தொழில் தொடங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஒரு சொந்தமாக ஏதாவது ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, இல்லைனா ஏதாவது சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா 2-3 வழிகளில் உங்களுக்கு வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார். அப்போ தொழிலை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் நீங்கள் எல்லாம் செய்யலாங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் 2, 3, 4 கிளைகள்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை எல்லாத்தையும் பாருங்கள் சனி பகவான் கொடுப்பார். சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பல வழியிலையும் பாருங்கள் உங்களுக்கு பணம் வரும். பல வழிகளில் உங்களுக்கு பணம் வரக்கூடிய யோகத்தை சனி பகவான் கொடுப்பார். அதுவும் குரு பகவானின் பார்வையும் பெற இருக்கிறார். அப்போ இன்னும் பாருங்கள் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார். சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து, சனி நின்ற இடம் விருத்தி. அப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவான் பாருங்கள் உங்களுக்கு அமர்ந்திருப்பது லாபத்தை விருத்தி செய்யும், அதிர்ஷ்டத்தை விருத்தி செய்யும். அதே போல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும், மனசில் ஒரு புத்துணர்ச்சி, வாழ்க்கையில் புது சந்தோஷம், வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு முன்னேற்றம், இது எல்லாத்தையுமே பாருங்கள் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அந்த குரு பகவானின் பார்வை பெறுவது, அந்த குரு பகவானின் பார்வைப்படுவதும் பாருங்கள் இந்த சனி பகவானுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம், கூடுதல் பலம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்வது தவறாக இருந்தாலும் அவர் லாபஸ்தானத்தை பார்க்கறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதே போல் குரு பகவான் 7ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கிறார். அப்போ திருமண வகையில் பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் மாறும், நல்ல வாழ்க்கை துணை அமையும், நண்பர்கள் வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். அதே போல் கூட்டு தொழில் மூலம் யோகம் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே போல் குரு பகவான் தனது 7ஆம் பார்வையால் 9ஆம் இடத்தையும் பார்வையிட இருக்கிறார். அப்போ தகப்பனாருக்கு இருந்த கஷ்டங்கள் முடிவுக்கு வரும், புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், வியாபார
அதிர்ஷ்டம் கிடைக்கும், வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி பல வகையிலும் பாருங்கள் நன்மைகளை சொல்ல முடியும். குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் விலக்கப்படும். குரு பகவான் பார்வைக்கு பாருங்கள் கோடி தோஷங்கள் விலகுமாம். அந்த அளவுக்கு குரு பகவானின் பார்வை சிறப்பு வாய்ந்தது. இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர இருப்பது பாருங்கள் உங்களுக்கு மனசில் தைரியத்தை குறைக்கும். அதனால் தைரியத்தை விடக்கூடாது. மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு இந்த குரு பகவானால் கிடைக்க இருக்கிறது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு கட்டாயம் உறுதுணையாக இருப்பார். அப்போ இந்த குரு பயிற்சி வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்னை கிளிக் பண்ண. நன்றி, வணக்கம்.